வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் எது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கென யாரோ ஒருவர் ஒரு மெனக்கெடலோடு ஒரு விஷயத்தை செய்தார்கள் என்றால், அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம மனைவிக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம தோசை சுடுறோம். மனைவிக்கு பிடிக்குன்ட்டு மனைவிக்காக ஒரு முட்டை தோசை சேர்த்து செஞ்சு குடுக்குறது. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாரி ஏதோ நமக்காக ஒரு மெனக்கெடலோட யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாரியான ஒரு மனிதரை நாம் சம்பாதித்து விட்டோம் என்றால், ஏன்டா ஒரு மனிதரை சம்பாதிக்கிறது தான் இருக்கிற ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அவ்வளோ எளிதில நமக்கான ஒரு பிடித்தமான ஒரு நபரை சம்பாதிச்சிட முடியாது. நம்ம மேல கூடுதல் அன்பை செலுத்தக்கூடிய ஒரு நபரை சம்பாதிக்கிற அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஜென் குரு இருக்கிறாரு. அவர்ட்ட நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க. அவர் மரண தருவாயில இருக்கிறாரு. அப்போ ஒரு சீடர் நினைக்கிறான், நம்ம குருவுக்கு கேக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச அந்த கேக்க அவரோட மரண தருவாயில அவருக்கு ருசிக்க குடுத்தோன்னா, அது ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு அந்த கேக் வாங்குறதுக்காக கடையிலலாம் போறான். எந்த கடையும் இல்ல அங்கனக்குள்ள. உடனே இதுக்காக டோக்கியோக்கே போறாரு. போயிட்டு அங்கே அலைஞ்சு திரிஞ்சு அந்த குருவுக்கு பிடித்தமான ஒரு கேக்கை வாங்கிட்டு வர்றாரு. வர்றப்போ அது மரண தருவாயில் எட்ஜில் இருக்கிறாரு. குருவுக்கு அந்த கேக்கை கொடுக்குறாங்க. கேக்கை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிக்கவும், குருவே அப்படின்னு கூப்பிட்றாரு சீடர். என்ன அப்படிங்கிறாரு. எப்படிங்கிறாரு. உடனே குரு சொல்கிறாரு, அடேயப்பா என்ன ருசி அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடி மரணத்தை தழுவுகிறார். இப்போ அடேயப்பா என்ன ருசி அப்படிங்கிறது நாம் நினைப்போம் அவர் கேக்கை சாப்பிட்டுட்டு கேக்குக்காக சொல்கிறாருன்னு. ஆனால் உண்மையிலேயே அவர் அதற்காக சொல்லவில்லை. இந்த வாழ்க்கை என்ன ருசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த வாழ்க்கையின் கடைசி தருணத்தில் கூட அவருக்காக ஒரு மெனக்கடலோடு ஒருத்தர் கேக் வாங்கிட்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு அன்பை சம்பாதிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் ருசியான ஒரு விஷயம். அதுதான் வாழ்தலின் ருசி அப்படிங்கிறாரு. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி, வணக்கம்.